ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கடப சக்தி கணபதி ஐயம் கிளிவும் சவும் வாக்கிழிவும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனிதலும் முகத்திலும் மோகித்து நிற்க சுவாக. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி. இன்று 23/12/2024 திங்கட்கிழமை. இன்றைய யோகம் சௌபாக்கியம் இரவு 8 மணி வரை, பிறகு சோபனம். இன்றைய திதி அஷ்டமி மாலை 5 மணி 8 நிமிஷம் வரை, பிறகு நவமி. இன்றைய கர்ணம் கௌளவம் மாலை 5 மணி 8 நிமிஷம் வரை, பிறகு தை துளை. இன்றைய நேத்திரம் 1 ஜீவன் அறை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் காலை 9 மணி 9 நிமிடம் வரை, பிறகு அஸ்தம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி 20 நிமிடம் வரை, பிறகு 9 மணி 20 நிமிடம் முதல் 10 மணி 20 நிமிடம் வரை. நண்பர்களே, இன்றைய ராகு காலம் காலை 7 மணி 35 நிமிடம் முதல் 9 மணி 5 நிமிடம் வரை. இன்றைய யமகண்டம் காலை 10 மணி 35 நிமிடம் முதல் 12 மணி 5 நிமிடம் வரை. இன்றைய குளிகை மதியம் 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை. நண்பர்களே, இன்று தனிய நாள். இன்று காசியில் உள்ள கால பைரவருக்கு காலாஷ்டமி நாள். நண்பர்களே, இன்று ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை இப்போது காண்போம். மேஷம் எண்ணம் ஈடேறும் நல்ல நாள். ரிஷபம் நல்ல காரியம் இனிதே நடக்கக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய நாள், நல்ல நாள். மிதுனம் நண்பர்கள் சந்திப்பு, மன சந்தோஷம். கடகம் எண்ணிய காரியம் நடக்கும், வெற்றி உண்டு. சிம்மம் உறவினர் மூலம் உதவி வந்து சேரக்கூடிய நாள். விருச்சிகம் எதிர்பார்த்த இடத்தில் உதவி ஆதரவு உண்டு. தனுசு நல்ல நாள், பொருள் வரவு லாபம் உண்டாகக்கூடிய நாள். மகரம் குடும்பம் வாழ்க்கை உயர்வு ஏற்படக்கூடிய நாள். கும்பம் நிதானம் மன அமைதி ஏற்படும் நாள். யோசித்து ஒவ்வொரு காரியத்திலும் நிதானமாக செய்யக்கூடிய நாளாக கும்பத்துக்கு. மீனம் செய் காரியத்தில் வெற்றி புகழ் உண்டாகும். நண்பர்களே, இன்று ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன பலன் என்பதை இப்போது காண்போம். ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். நண்பர்களே, இப்போ நான் சொல்வது எல்லாமே காலை 9 மணிக்கு பிறகு. இப்போ ராசி பலன் சொன்னதும் காலை 9 மணிக்கு பிறகு உள்ள பலன். கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மனசாந்தம் சந்தோஷம் இனிமையான நாள். அஸ்வினி மகம் மூலம் எண்ணியது நடக்கும், மனசுக்கு சந்தோஷமாக காரியங்கள்லாம் இன்று நடைபெறும். பூசம் அனுசம் உத்திரட்டாதி எல்லாமே சாதகம். திருவாதிரை சுவாதி சதயம் காரிய வெற்றி பிற்பகல் வரை. அதற்கு பிறகு சில குழப்பங்கள் சதயத்துக்கு ஏற்படும். மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் சிறு சிறு தடை இருந்தாலும் வெற்றியோடு முடியக்கூடிய நாள். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மனசங்கட்டம் கூட இருப்பவர்களால் இடையூறுகள் ஏற்படும், எச்சரிக்கை தேவை. ஆயில்யம் கேட்ட ரேவதி எல்லா விதத்திலும் சற்று கவனம் தேவை. உடன் இருப்பவர்களாலேயே மனசங்கட்டம் உருவாகும். பரணி பூரம் பூராடம் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. இன்றைய சந்திராஷ்டமம் காலை 9 மணி வரை, அவிட்டம் கும்பம், பிறகு சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் கும்பராசியில். வார சூளை கிழக்கு தென்கிழக்கு, பரிகாரம் தயிர். நண்பர்களே,
இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.